சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஏதோ வெள்ளந்தியா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போதுதான் தெரியுது அவ எவ்வளவு தெளிவா இருக்கான்னு. அப்படிலாம் நினைக்காதம்மா. ஏதோ புத்தி கெட்டு போய் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவ சொல்ல வந்த விஷயத்த சொல்ல தெரியாம சொல்லிட்டாமா. இல்ல மூர்த்தி, அவ என்ன சொல்லணும்னு நினைச்சாலோ அத நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. இல்லம்மா, அவ எதை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றான்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உங்க அம்மா ஒண்ணு முட்டாள் கிடையாதுடா. அவ மனசுல இருந்த வார்த்தை தான் வாயில இருந்து வந்திருக்கு. அவ பேசினதெல்லாம் கேட்டல்ல. ஏண்டா, நீ குடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு நகை நட்டு துணிமணி எல்லாம் வாங்கி நான் சொகுசா இருக்க போறேன்? இல்லம்மா, நான் வாழ்றதே உங்களுக்காக தானடா. ஏதாவது தனிப்பட்ட வாழ்க்கைய வாழ போறேன். உங்க பணத்தை வாங்கி நான் செலவு பண்றதுக்கு என்னமோ நீ பணத்தை என்கிட்ட கொடுத்தா அத திருப்பி கேட்கும் போது நான் சங்கடப்படுவேங்கிறா. அதனால கொடுக்க வேண்டாங்கிறா. நான் என்னைக்கிட்ட அப்படி நடந்திருக்கேன்? அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. எனக்கு தேவைதான்டா இதெல்லாம். அவளை என் மருமகளா நினைக்காம மகளாவே நினைச்சேன். அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். ஆமாமா. ஆனா அவ என்கிட்ட இப்படி பேசுறது சரியா சொல்லு? அம்மா, அவ பேசுனது சரின்னு நான் சொல்லலமா. ஏதோ முட்டாள்தனமா யோசிக்காம பேசிட்டா. உன்கிட்ட கொடுக்க கூடாதுன்றதுக்காக அவ சொல்லலமா. அவ சொன்ன அர்த்தம் வேற. சொல்ல தெரியாம சொல்லிட்டாமா. அவ பேசுனதுக்கான அர்த்தம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு மூர்த்தி. கையல் எத்தனை வருஷமா செலவு சமாளிச்சிட்டு இருக்கா. இது வரைக்கும் அவளுக்கு அதை செஞ்சுக்கணும் இதை செஞ்சுக்கணும்னு ஏதாவது பேசியிருக்காளா? என்னமோ ஒரு நாள் வியாபார காசை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்ட, அதுக்கு அந்த பேச்சு பேசுறா. இனிமே நீ எனக்கு பணம் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம்ப்பா. உன் பொண்டாட்டிக்கிட்டே கொடு. எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நானே பாத்துக்கிறேன். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அப்படிலாம் சொல்லாதம்மா. அவ அந்த அர்த்தத்துல சொல்லலமா. வேற எந்த அர்த்தத்துலடா சொன்னா? நீ அவளுக்கு பறிஞ்சு பேசி நியாயப்படுத்தணும்னு நினைக்காத. ஐயோ, நான் நியாயப்படுத்தணும்னு நினைக்கலமா. அவ பேசுனது தப்புதான். அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. இப்ப நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல. என் மனசு கேட்க மாட்டேங்குதுடா. வேற யாராவது பேசியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பேனான்னு தெரியல. தனம் பேசுனதுதான் என்னால தாங்கிக்க முடியல. என்ன பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? சரி மூர்த்தி, விடு. இந்த விஷயத்துல அவ தெரியாம பண்ணதாவே இருக்கட்டும். நேத்து மாப்பிள்ளை கிட்ட எப்படி பேசினா பார்த்தல, அது சரியாடா? இல்லம்மா, மாப்பிள்ளை ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு அவரை கண்டபடி பேசுறா. அவர் இப்ப வரைக்கும் அத நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காருடா. அத கூட தப்புன்னு யோசிக்காம அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும்னு யோசிச்சாலா? மூர்த்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கொஞ்சம் காசு கண்ணுல பார்த்ததுக்கே அவகிட்ட இவ்ளோ மாற்றம் தெரியுது. இன்னும் போக போக நிறைய காசை கண்ணுல பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அவ எங்க யாரையும் மனுஷங்களா கூட மதிக்க மாட்டான்னு தோணுது. இல்லம்மா, நல்லா பேசுறீங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப காசு பணம் வந்துட்டா நான் யாரையும் மதிக்காம தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேனா? இப்போ எதுக்கு நீங்க வந்த? முதல்ல வெளிய போடி. போடி. சொல்லுங்க. எல்லாரும் என்ன ஏன் குத்த சொல்லுங்க. நான் மட்டும் தான் நீங்க எல்லாருக்கும் வேண்டதவள ஆயிட்டேன். சொல்லுங்க அத்தை, ஏன் பேசாம இருக்கீங்க? பேசுங்க. நான் தான் இந்த வீட்ல எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் தான் எல்லார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன் வீணால. எனக்கு ஒரு வேலை இல்ல பாருங்க. விடுங்க. யார்கிட்ட சண்டை போடலாம்னு இந்த வீட்ல காத்துட்டு இருக்கேனா? ஏய், ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா? ஆமாங்க. இன்னும் இந்த பட்டை மட்டும் தான் எனக்கு இன்னும் கொடுக்கல. கோவக்காரி, சண்டைக்காரி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. பைத்தியக்காரி மட்டும் தான் சொல்லாம இருந்தீங்க. அதையும் சொல்லிட்டீங்கல்ல. பாத்தியாடா எப்படி சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கானு? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்ல அமைதியா இருந்தா நான் நல்லவ. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் கேட்ட சண்டை போடுறவ. அப்படிதானே அத்தை? ஏய், அரஞ்சனா பாத்துக்க. நான் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ணி, ஏய் தனோ, சொன்னா கேள்றி. உனக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு? என்ன பிரச்சனைமா? என்னாச்சு அண்ணி? ஏன் இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்க? சும்மா எல்லாம் கோவப்படலமா. என்னன்னு அவங்க கிட்ட கேளு. இன்னைக்கு வியாபாரம் பண்ண மொத்த பணத்தையும் அவங்க கிட்ட கொண்டு கொடுக்கறாரு. நான் என்ன சொன்னேன்? மொத்த பணத்தையும் அவங்க கிட்ட ஏன் கொடுக்கறீங்க? நாளைக்கு கடைக்கு வேண்டிய பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மீதி பணத்தை கொடுக்கலாம்னு சொன்னேன். நான் ஒன்னும் மத்த பொண்டாட்டிங்க மாதிரி எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலையே. சரி சரி இருங்க, நீ கோவப்படாதீங்க. அம்மா, என்னம்மா இது? அண்ணி தான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு சொல்றாங்கல்ல? ஆமாமா, என்னை விட பெரிய மனுஷி சொல்லிட்டா. நான் கேட்டுதானே ஆகணும். நீயும் புரியாம பேசுறிய கை. அம்மா, என்ன இது ஆள் ஆளுக்கு பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? எந்த வீட்லயும் இப்படி ஒரு மாமியார் மருமக இருக்க மாட்டாங்கன்னு உங்களை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன்.
இப்போ சராசரி மாமியார் மருமக மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஆ? உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது மா, கையல். பார்த்துட்டு தான் இருந்தேன், தெரியும். இதுல யார தப்பு சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. ப்ளீஸ் மா, இந்த பிரச்சனையை விட்டுடலாமே, ப்ளீஸ் விடுங்க. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்குள்ள சரி பண்ண வேண்டிய பிரச்சனைங்க நிறைய இருக்கு. புதுசா இப்ப நீங்க வேற, வேண்டாமே ப்ளீஸ். அண்ணி விடுங்க அண்ணி. மூர்த்தி, இத பாரு, உன்னால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடு. இவ்வளவுதான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் ஏன் கிடையாது. கட்டாயம் கிடையாது கையல்? நியாயமா அவன் தானே இந்த குடும்பத்தை இத்தனை வருஷமா பொறுப்பா பாத்துட்டு இருந்திருக்கணும். அத அப்ப பண்ணல, இப்பதான் பொறுப்பு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அதையும் பண்ண கூடாதுன்னு தடுத்தா என்ன அர்த்தம்? மா, பாத்தியா கையல் எப்படி பேசுறாங்க இவங்க? தனோ. நான் என்னமோ பணமே கொடுக்க வேண்டாம்னு இவரை தடுக்கிற மாதிரி சொல்றாங்க. வார்த்தைக்கு வார்த்தை இவருக்கு பொறுப்பு இல்லன்னு எப்ப பாரு குத்தி குத்தி பேசுறீங்க எல்லாரும். அண்ணி ப்ளீஸ் விடுங்களேன். மூர்த்தி, அண்ணி சொல்றது கேளு. கயல். வேற எதுவும் நீ பண்ண வேண்டாம். போங்க, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அம்மா, நீயும் வா சாப்பிடலாம். எனக்கு ஒண்ணும் தேவையில்ல கையல். சாப்பிடுங்க. சாப்பாடு ஒண்ணுதான் இப்ப குறை. என்னம்மா இதெல்லாம்? அண்ணி நீங்க வாங்க. ஏய் நில்றி. ஏய், அவளுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் கையால் அடிபட்டு சாகணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. மூர்த்தி, ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம அவங்க மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. பொறுமையா அவங்களுக்கு சொல்லி புரிய வை. வர வர அவ தொல்லை தாங்க ஏய். மாட்டேங்குது. மா, உனக்கு ஏமா இவ்ளோ கோவம் வருது? கோவத்தை குறைச்சுக்கோமா. இப்பதான் உன்னோட அருமை எனக்கு புரியுது கையல். சத்தியமா உன்னோட குணம் இந்த உலகத்துல யாருக்கும் வராது. உனக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். அம்மா அம்மா, கம்பேர் பண்ணியெல்லாம் பேசாதம்மா. அப்புறம் அதுவும் அவங்க காதுல விழுந்து தப்பா நினைக்க போறாங்க. வா வா, பாத்துக்கலாமா.